வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது உயர்ந்து தான் போகுங்க. சில வருஷங்கள் பார்த்தீங்கன்னா, கோல்டு பெரிய அளவுல வந்து வளர்ச்சியில ஒரே தேக்கத்தில இருந்ததுங்க. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாவே வளர்ந்துகிட்டு இருக்குங்க. கோல்டு வாங்கணும்னு சொன்னா, நம்ம இந்த கோல்ட வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக வாங்குறோம்? அத முதல் பார்க்கணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆபரணமா வாங்கி நம்ம உபயோகப்படுத்த போறோமா? ரைட். இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டைம்க்கு நான் வந்து அத ஒரு முதலீடா என் குழந்தைக்கோ, மத்தவங்களுக்காக நான் வந்து நகைய வந்து சேர்க்கிறேன்னு சொன்னா, அவங்க வந்து ஆபரணமா வாங்காம, இந்த மாரி கோல்டு பீஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த மாரி வாங்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது பணமா சேருங்க. அதாவது கோல்டு பீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்க தங்கத்தை தான் வாங்குறீங்க. தங்கமாவே வாங்குறவங்க, அது பிசிக்கலா நம்ம கையில இருக்காதுங்க. அதுக்கு உண்டான பணமா இருக்குங்க. தங்கம் ஏற ஏற கண்டிப்பா வந்து அந்த கோல்டு பீஸும் வந்து மேல ஏறிக்கிட்டே இருக்குங்க. இப்ப நம்ம தங்கம் வாங்குறோங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் நம்ம ஒரு மாடல் மாத்துறோம்னு சொன்னா, கண்டிப்பா அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 20லேருந்து 30% வந்து அதில வந்து தள்ளுபடி ஆயிடுங்க. ஆனா கோல்டு பீஸ்ல வந்து அந்த மாரி இல்லங்க. அந்த டைம்ல 5 வருஷத்தில என்ன பணம் சேர்ந்திருக்கோ, அந்த பணத்தில வந்து அந்த டைமோட டாக்ஸ மட்டும் கட்டிட்டு, நெட்டா நம்ம கேஷா வாங்கி அன்னைக்கு இருக்கிற நீங்க வந்து புது மாடல வந்து வாங்கிக்கலாங்க. தங்கம்ன்றது முதலீடா இருந்தால், இந்த மாரி கோல்டு பீஸ் மாரி பண்றது தான் கோல்டு பாண்டுங்க, பீஸ் அந்த மாரி பண்றது தான் முக்கியம்ங்க. இல்ல எனக்கு ஆபரணமா வேணுமன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேவைக்குண்டான ஆபரணம் வாங்கி வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணலாங்க.